நாம் இந்த நாட்களில் இயேசுவனுடைய சீஷர்களாக இருப்பது, இயேசுவை பின்பற்றுவது, அதை குறித்து தியானித்து கொண்டே வருகிறோம். இயேசுவனுடைய அடிச்சுவட்டிலே நடக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை போல மாறணும், அவரை போல வாழணும் என்கிற தாகமும் விருப்பத்தோடு நாம் இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். அவருடைய அன்பை நாம் தியானித்திருக்கிறோம். அவருடைய மனதுருக்கம், அவருடைய ஆத்ம பாரம், அவருடைய சாந்த குணம், இதெல்லாம் தியானித்து இயேசுவை போல நம்ம மாறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறோம். இன்றைக்கும் இயேசுடைய வாழ்க்கையிலிருந்து 2 காரியத்தை தியானிக்கலாம். முதலாவது, மத்தேயு 11:29 இயேசு சொல்லுகிறார். 17வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு சொல்கிறாரு, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நேற்றைக்கு சாந்த குணத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு மனத்தாழ்மை, இயேசு கிறிஸ்துவுடைய மனத்தாழ்மை. அவரை போல நம்ம மாறணுமானால் அவருடைய மனத்தாழ்மை நமக்கு வரணும். அதை நம்ம வாஞ்சிக்கணும், விரும்பணும், அதை குறித்து தியானிக்கணும், ஜெபிக்க வேண்டும். அதனால் அவரை போல ஒரு மனத்தாழ்மை நமக்கு அவசியம். தாழ்மைன்னு சொல்லும்போது சிலர் உடையிலே தங்களை தாழ்த்துவார்கள். பார்த்துருக்கீங்களா? உடையிலே தங்களை தாழ்த்தி கொள்ளுவது, அது ஒரு தாழ்மை அப்படின்னு அவங்க நினைத்து கொள்ளலாம். 2வது ஒரு தாழ்மை என்னன்னு சொன்னால், பேச்சில் ரொம்ப தாழ்மையாக பேசுவாங்க. அது மாதிரி தன்னை தாழ்த்துவதாக பேசிக்கொள்ளுகிற மக்களே நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி உடையில், பேச்சில், பல சூழ்நிலையில் தாழ்மையாக இருப்பதை போல பேசுவது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய தாழ்மைன்னு மனத்தாழ்மை, இருதயத்தில் அந்த தாழ்மை காணப்படணும். நமக்கு உள்ளுக்குள்ளே அந்த தாழ்மை முதலாவது உண்டாக வேண்டும். உள்ளுக்குள்ளே பெருமை வச்சுக்கிட்டு வெளியே தாழ்மை இருப்பதை போல பேசுவது, உள்ளே பெருமை வைத்து கொண்டு தாழ்மையாக இருப்பதை போல நாம் நம்மை உடை உடுத்தி கொள்வது, அதல்ல காரியம். நம்முடைய இருதயத்தில் தாழ்மை அவசியம். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து மனத்தாழ்மை உள்ளவராக இருந்தார். ஆண்டவர், அந்த தாழ்மை எனக்கு வேண்டும் என்று நான் இயேசுடைய தாழ்மையை தியானித்து ஜெபித்திருக்கிறேன். அந்த தாழ்மை எனக்கு தாரும் ஆண்டவரே என்பதாக நாம் அப்படி ஜெபிக்கணும். அநேக ஊழியருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவனுடைய தாழ்மையை நீங்கள் பார்க்க முடியும். சகோதரர் டிஜேசி தினகரன் அவர்கள் உலகமெல்லாம் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதர். எத்தனை லட்சம் மக்கள் அவங்க மூலமாக ரட்சிக்கப்பட்டாங்க, பிரபலமானவங்களாம் ரட்சிக்கப்பட்டு தொடப்பட்டாங்க. கர்த்தர்களை கொண்டு செய்த பலத்த அற்புதங்கள், மகிமையான காரியெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அவங்களை தேவன் இவ்வளவு பயன்படுத்த என்ன காரணம்னா அவங்களுடைய மனத்தாழ்மை. அவங்களோட நெருங்கி பழகினா தான் தெரியும். அவனுடைய வெளியுள்ள காரியத்தை வைத்து நம்ம எதையுமே டிசைட் பண்ண முடியாது. ஒரு மனிதரோடு பேசி அவங்களுடைய இருதயத்தின் காரியத்தை அறிந்தால் தான் அவங்க உண்மையான சுபாவம் நமக்கு தெரியும். பல முறை சகோதரரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு முறை நான் அவங்கள பார்க்க போயிருந்தப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பெரும்பாலும் போகும்போதெல்லாம் இப்படி தான். நான் கொஞ்சம் ஆரம்பத்தில் பயந்துட்டேன். ஆனால் அவங்க அவ்வளோ தாழ்மையாக நம்முடைய ஜெபத்தை விரும்புவாங்க. மற்றவங்க நமக்கு தனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அதுவே ஒரு பெரிய தாழ்மை தானே. அவ்வளோ பெரிய தேவனால் பயன்படுத்துகிற தேவ மனிதர் சாதாரண ஆட்களை பார்த்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அது மாத்திரம் இல்லை, அன்றைக்கி நான் போயிருந்தபோது அவங்க மும்பையில் நடக்கிற கூட்டத்துக்கு ஆயத்தமாக்கி பிறகு ஈவினிங் போக வேண்டும். அப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி இன்றைக்கி மும்பைக்கு நான் போனோம், அங்கே கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கேருந்து ஒரு ஆள் லெட்டர் எழுதியிருக்கிறார். அவங்க மனதில் உள்ள நிறைய காரியத்தை ஷேர் பண்ணுவாங்க ஒவ்வொரு முறை போகும்போதும். அப்போ அவங்க சொன்னாங்க, மும்பையிலேருந்து ஒரு ஆள் எனக்கு லெட்டர் எழுதியிருக்கிறார். பெரிய லெட்ரு தம்பி. அவர் எழுதியிருக்கிறாரு, உங்களை பற்றி மற்றவங்களாம் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்துகிறது எனக்கு தெரியும். அதனால் இப்படிலாம் சொல்கிறாங்களே, அதை எனக்கு விளங்க பண்ணுங்க, அதுக்கு விளக்கம் கொடுங்க. ஏன் அவங்கள பற்றி இப்படி பேசுகிறாங்க, உண்மை என்னன்னு எனக்கு விளக்கம் கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் அப்படி உண்மையாக விளக்கம் கொடுத்து எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்தால் மும்பை கூட்டத்தில் நான் வாலண்டியராக உதவி செய்கிறேன், ஹெல்ப் பண்ண கூட்டத்தில் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்போ லெட்ரு தம்பி எனக்கு அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அவர் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பெரிய கேள்வி கேட்டு எழுதியிருக்கிறார். தம்பி நமக்கு எங்கே அதுக்கு நேரம் இருக்குது? நான் ஒரு சாதாரண மனிதன். அவங்க சொன்னாங்க, நான் ஒரு சாதாரண மனிதன், ஆண்டவர் கிருபையாக பயன்படுத்துகிறார். நம்ம பம்பாய்க்கு போகிறது எதுக்கு?
அங்கே வரக்கூடிய அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை அறியணும், அந்த இயேசுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நமக்கு ஜெபித்து நான் போகிறேன். இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல நமக்கு எங்கே நேரம் இருக்குது தம்பி? அவர் இப்படி கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஆத்துமாக்களுக்கு தான் நம்ம ஊழியக்காரனாக ஆண்டவர் அனுப்புகிறார். நான் ஒரு சாதாரண மனிதன் தானே, அந்த மக்களுக்காக என்னை பயன்படுத்துகிறார், அவ்வளோதான் என்பதாக சொன்னாங்க. அதனால் பாருங்கள், அவங்க பேசும்போது நான் கவனித்தேன், நான் ஒரு சாதாரண மனிதன், அங்கே வரக்கூடிய இந்த மக்களுக்காக ஆண்டவர் கிருபையாக என்னை பயன்படுத்துகிறார், அவ்வளோதான். அதான் அவருடைய இருதய தாழ்மை. அது மாத்திரம் இல்லை, பிரதரை நான் கவனிச்சிருக்கிறேன், மற்ற எந்த ஊழியக்காரர் போனாலும் தன்னை விட ஒரு பெரிய ஊழியக்காரனை நினச்சி அவங்க மரியாதை கொடுத்து அவங்க கனப்படுத்துவாங்க. அதை நான் நேரில் பார்த்துருக்கிறேன், பல முறை பார்த்துருக்கிறேன். அதான் தாழ்மை. மற்றவர்களை நம்மளை மேன்மையாய் கருதுகிறோம் பார்த்தீங்களா, அதான் தாழ்மை. அந்த மாதிரி ஒரு தாழ்மை, மனத்தாழ்மை, இருதயத்தில் தாழ்மை. இந்த தாழ்மை இயேசு கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தாழ்மை. ஒரு சமயம் ஒரு வாலிபன் வந்து சொல்கிறார், நல்ல போதகரே, இயேசுவை புகழுகிறான். இயேசு திருப்பி கேட்குறாரு, நல்ல போதகன் என்று என்னையே சொல்கிற? பிதா ஒருவர் தான் நல்லவர். அதாவது அங்கே சுட்டி காண்பிக்கிறார், அவர் தான் நல்லவர் என்பதாய் சுட்டி அந்த ஒரு மன தாழ்மையை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் வேத புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம், அதை எடுத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 13 அதிகாரத்தில் 13லேருந்து 15 வசனம் வரைக்கும் 147வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள். ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறார். தன்னுடைய சீஷர்களோடு ராவிருந்துக்கு பந்தியில் அமர்ந்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் தன்னுடைய அறையில் ஒரு சீலையை கட்டி கொண்டு சீஷருடைய கால்களை கழுவுகிறார். தன்னுடைய சீஷருடைய கால்களை கழுவி, யூதருடைய அந்த முறைமை அதன்படி அவர் கால்களை கழுவி அவங்களோட பந்தி அமருகிறார். அப்போ ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறார், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுவது சரியே, நான் அவர்தான். முதல்ல அதை கவனிங்க. சில ஆட்கள் இன்றைக்கி இருக்காங்க, இயேசு தன்னை ஆண்டவர்னு சொல்லவே இல்லை, எங்கே இருக்குது பைபிளில் அப்படின்னு சில ஆள் விதண்டா வர்ணம் பேசுகிற சில ஆள் இருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப சேலஞ்சாக பேசுவான். பெரிய ஆட்களை வச்சு, எங்கே இயேசு தன் ஆண்டவன் எங்கே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. இங்கே சொல்லியிருக்கிறார்ல, நீங்கள் என்னை போதகரம் ஆண்டவர்னு சொல்கிறீங்கன்னா அவர் தான், நான் ஆண்டவர் தான், நான் போதகர் தான், இயேசுவை சொல்கிறாரு அங்கே. இது மாதிரி தான் உண்மை. அடுத்து சொல்கிறாரு, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்ததைப் போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு ஒரு மாதிரியை காணுதான் மாதிரி, எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து தான். ஒரு எப்படி நீங்கள் தாழ்மையாக இருக்கணுன்றதை ஆண்டவர் காண்பிக்கிறார். சீஷருடைய கால்களை கழுவி அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் தாழ்த்தணும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு கொஞ்சம் ஒரு அபிஷேகம் வந்துட்டு கிருபை வந்துட்டு ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பித்த உடனே உள்ளுக்குள்ளே அறியாமலே பெருமை அப்படியே எழும்ப ஆரம்பித்து விடுகிறாரு. நம்ம ரொம்ப கவனமாக இல்லாட்டா இந்த பெருமை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைந்து நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடும். இயேசுவை போல நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும், ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் அந்த தாழ்மையை. சகோதரர் டிஜேஸ் அவங்க இன்னொரு சம்பவத்தை ஒரு முறை சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, டிஎல் ஆஸ்பான் தெரியுமா தம்பின்னு கேட்டாங்க. டிஎல் ஆஸ்பான் எனக்கு தெரியும், நான் அவருடைய புக்கெல்லாம் வாசித்திருக்கேன், மேகசின்லாம் வாசித்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு அனுபவத்தை அவங்க சொன்னாங்க. என்னை நல்ல கவனிங்க பிரதர், இந்த டிஎல் ஆஸ்பான் என்கிற தேவ மனிதர் அவங்க மதுரைக்கு வந்திருந்த சமயம் பிரதர் டிஜேஸ் தினகரன் ஒரு வாலிபனாக இருந்து அந்த கூட்டத்தில் இப்போ அற்புதம் நடக்கிறத பார்த்து தான் எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், என்னையும் இப்படி பயன்படுத்தணும்னு ஜெபம் பண்ணி அந்த கிருபையை அதன் பிறகு தான் பெற்றுக்கொண்டாங்க. இது அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அவர் தான் அந்த டிஎல் ஆஸ்பான் என்ற அமெரிக்க ஊழியக்காரர். அவங்க மூலமாக தான் இவங்க அந்த அபிஷேகம் பெற்று அப்படி ஊழியம் செய்யணும்னு தரிசனம் பெற்றாங்க. அதனால் அவர் பார்க்கணுன்னு இவங்களுக்கு உள்ளத்தில் ஆசையாக. அமெரிக்காவில் ஒரு சமயம் பிரதர் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க அமெரிக்கா போயிருந்தபோது ஓய்வில் இருந்தாங்க. அப்போ இந்த டிஎல் ஆஸ்பானை பார்க்க முடியுமா அப்படின்னு விசாரிக்க சொன்னபோது யாரோ அவங்க உள்ளவங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க. போய் பேசினாங்க. பிரதர் டிஜேஸ் தினகரன் ஒரு தேவ மனிதர், இந்தியாவில் இப்படிலாம் ஒளி செய்கிறாங்கன்னு சொல்லி உங்களை பார்க்க விரும்புகிறாங்க. இன்னைக்கு அவங்க இது மாதிரி கொஞ்சம் சிக்காகி ட்ரீட்மெண்ட்டுக்காக இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க, ரெஸ்ட்டில் இருக்காங்கன்னு உடனே
அவரே வந்துட்டாராம். அதான் பிரதர் தம்பி, நான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு அவரை பார்த்துட்டு வரலான்னு கேள்விப்பட்டு அவரே வந்துட்டார் வீட்டுக்கு. உள்ளே வந்தவர் அவங்க சொன்னாங்க, தம்பி நான் வந்து கீழே உட்கார முடியாது, சேரில் உட்காந்துருக்கிறேன். அவருக்கு ஒரு சேர்லாம் போட்டிருக்கு. அவர் வந்த ஒரு பேண்ட்டை அப்படி சுருக்கிட்டு தரையில் உட்காந்துட்டார். ஏன்னா கால் பக்கத்தில் தரையில் அப்படி உட்காந்துட்டு என்னை பார்த்து, உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்களை ஆண்டவர் எப்படிலாம் பயன்படுத்துகிறார், நீ உங்கள் அனுபவத்தை எனக்கு சொல்லுங்கன்றாரு. நான் அப்படியே ஆடி போயிட்டேன். தம்பி அவ்வளோ பெரிய தெய்வ மனுஷன் எவ்வளோ தாழ்மையாக இருக்கிறாருன்னு பார்த்தீங்களா? டிஎல் ஆஸ்மானை தேவன் அவ்வளோ வல்லமை பயன்படுத்த என்ன காரணம்? இந்த மனத்தாழ்மை. பிரதர் டிஜேஸ் அவ்வளோ வல்லமை தேவன் பயன்படுத்த என்ன காரணம்? மனத்தாழ்மை. நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கூர்ந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ தாழ்மையாக அவங்க இருந்ததுனால கர்த்தர் பயன்படுத்தினார்னு சொல்லி. கவனமாக இருக்கணும். இயேசுடைய மனத்தாழ்மை. ஒரு தேசத்தில் ஒரு தேசம், அந்த தேசத்தில் ஒரு பிரபலமான ஊழியக்காரர் பாஸ்டர், பெரிய சர்ச், ஆயிரக்கணக்கான ஒரு பிரம்மாண்டமான சர்ச். அவருடைய புஸ்தகம்லாம் வாசித்திருக்க. சாம் ஜெபத்துரன் ஒரு புஸ்தகத்தை எனக்கு கொடுத்தாங்க. அதை வாசித்தால் அப்படி அனல் மூலம், அந்த மாதிரி வார்த்தைகள், அப்படி ஒரு அபிஷேகம், அந்த மாதிரி புஸ்தகத்தெல்லாம் அவர் எழுதி இருக்கிறார். அந்த மாதிரி ஊழியர் அவர். அப்புறம் ஒரு காலத்தில் அந்த சபையார் வந்து ஒரு தவறு நடந்துட்டு, அதனால் பாருங்கள் அவரை, நீர் எங்களுக்கு பாஸ்டராக இருக்கக்கூடாதுன்னு சபையை விட்டு பாஸ்டரை எல்லோரும் சேர்ந்து நீக்கிட்டாங்க. அந்த தேசத்தில் இருக்க முடியாமல் அந்நிய தேசத்துக்கு போயிட்டார். அப்போ வந்து சாம் ஜெபத்தரன்ட்டு நான் பேசும்போது கேட்டேன், அவங்க புஸ்தகம் இவ்வளோ பிளெஸ்ஸிங்காக இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது, ஏன்னா இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, அதுக்கு காரணம் இந்த பாவமான காரியம் அல்ல. இந்த மாதிரி ஒரு தவறு நடக்க காரணமே என்னன்னு சொன்னால் அப்படி மனதில் உண்டான பெருமை. என்ன சொல்கிறீங்க, அவர் இவ்வளோ பெரிய ஊழியக்காரர், தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர். அப்போ சொன்னாங்க, அவர் சொல்லுவாராம் வந்து, நிறைய ஊழியர்கள் ஒரு பட்டணத்தில் தேசத்திலேருந்து ஃபெலோஷிப் இருக்கும், ஐக்கியப்படுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியப்படுவாங்க, சபை பாகுபாடுகளை மறந்து ஐக்கியப்படுவாங்க. ஏன் சிலரில் இருந்து பார்க்குறீங்களா, ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட்டு, லுத்தரன், ஏஜ், அசம்பிளிஸ் ஆகட்டும், எல்லோரும் ஒன்றா இருக்கிறான். நான் பார்த்துருக்குறேன் சிங்கப்பூரில், மலேசியாவிலெல்லாம். எல்லாம் ஒன்று கொண்டு பாகுபாடெலாம் பார்க்க மாட்டாங்க ஃபெலோஷிப். ஆனால் இவர் வந்து யாரு கூட சேர மாட்டார், யாரு கூட சேர மாட்டார். அவர் என் ஊழியம், நான் எங்கள் சபை அப்படி தான் இருப்பார். ஏன் யார் கூட சேர மாட்டேங்கிறேன்னா, யார் கூட சேர்றதுக்கு, நான் கூட சேர்றதுக்கு எனக்கு தகுதியான ஈக்குவல் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் யாருக்குமே இல்லை. என்னுடைய ஃபெலோஷிப் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் தான். இந்த வசனத்தை எடுத்து அதை சொல்லுவார். அதனால் இந்த உலகத்தில் நான் ஐக்கியப்படுற அளவுக்கு ஸ்பிரிச்சுவலாக மேன்மையானவங்க யாருமே இல்லை. அதனால் நான் வந்து டைரெக்டாக பிதாக்கிட்ட இயேசுவோடு தான் என்னுடைய ஐக்கியம். அந்த பெருமை. சாம் ஜெபத்துரன்னு சொன்னாங்க, அந்த பெருமையின் நிமித்தம் அவர் வீழ்ந்தார். அவமானப்படுத்தப்பட்ட அந்த தேசத்தை விட்டு அனுப்பப்பட்ட ஊழியமே இல்லாமல் போய்விட்டார். எனக்கு அன்பானவர்களே, ஜாதி பெருமை, பணப்பெருமை, படிப்பின் பெருமை, ஊழிய பெருமை, என் சபை, எங்கள் விசுவாசி, என்னுடைய பாரு பெருமை, என்னுடைய ஊழியம், அது மாதிரி பெருமை வேண்டாம். இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளுவோம். இல்லை, இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளுவோம். இன்றைக்கி ஒருத்தர் வல்லமையாக ஒரு சபையில் பயன்படுத்தினா, அதே சபையில் இருக்கிற ஒரு ஊழியக்காரருக்கு பிடிக்கலை, பொறுக்க முடியல, சபை விட்டு அனுப்பிடுறாங்க. தான் பிள்ளைகளை பயன்படுத்தினா, தான் குடும்பத்தாரை பயன்படுத்தினா சந்தோஷம். ஆனால் உடன் ஊழியரை பயன்படுத்தினா சந்தோஷம் வர மாட்டேங்குதே. உண்மையாக வருதா? யோசித்து பாருங்கள். வருதா? வரலன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்குது. அதனுடைய பாதிப்பு தான் இன்றைக்கி சபைகளுக்குள்ளே காணப்படுகிறது, ஊழியங்களுக்குள்ளே காணப்படுகிறாரு. பெருமை. எனக்கு மிஞ்சி யாரும் வந்துடக்கூடாது, என் குடும்பத்துக்கு மிஞ்சி யாரும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பெருமை. யாரை பயன்படுத்தினாலும் அதை பார்த்து நம்முடைய உள்ள சந்தோஷப்பட்டால் நம்ம தாழ்மையாக இருக்கன்னு அர்த்தம். மனத்தாழ்மை அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் யோசித்து பாருங்கள், மற்றவங்களை பயன்படுத்தும் போது, உங்களுடைய சபையில் இருக்கிற ஒருத்தர் பயன்படுத்தும் போது, இப்போ இயேசு பாருங்களேன், அவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானே செய்வான், இதிலும் பெரிய கிரியைகளை செய்வான். நம்ம என்ன குருவுக்கு மிஞ்சின சிஷியன் ஆகிட்டியா? நீ என்ன, நீ எப்போ பிசாசு வரட்டுன்ற, வியாதியை சுகமாக்குறன்ற, போகக்கூடாது, அடங்கிடு. அவரை பயன்படுத்துகிற பார்த்து நமக்கு பொறுக்கலை, உடனே அதுக்கு ஒரு வசனத்தை வச்சு அடங்கிடு அப்படின்னு அடிமைப்படுத்த நம்ம நினைக்கிறோம். இயேசுடைய ஊழியத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, என் நல்ல பிரசங்கிக்கிறவங்க ஊழியக்க, அவங்கள பயன்படுத்தும் போது என் உள்ளத்தில் சந்தோஷம் வராவிட்டால் எனக்குள்ளே என்னை குறித்த பெருமை இருக்குன்னு அர்த்தம். அவங்கள பயன்படுத்தும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் வரணும்.
என் குடும்பம், என் மகள், என் மருமகன் இவங்களை பயன்படுத்தும் போது மட்டும் இல்லை, என்னுடைய உடன் ஊழியர்களை பயன்படுத்தும் போது எனக்கு சந்தோஷம் வரணும் இல்லை? அப்போ தான் உண்மையான தாழ்மைன்னு அர்த்தம். நம்ம தாழ்மை இருக்க மாதிரி பேசுகிறோம், வெறும் வார்த்தையில் இருக்குது, உள்ளத்தில் இல்லையே, லைஃப்பில் இல்லையே. அப்படி இருந்தால் எத்தனை ஊழியரை நம்ம எழுப்பி இருப்போம், எத்தனை ஊழியரை நம்ம மேடையில் நிறுத்தி பயன்படுத்தி இருப்போம் இல்லை? நம்ம யோசித்து பாருங்கள். அதனால் இந்த நாட்களில் இயேசுவை போல ஒரு தாழ்மை எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு நம்ம கேட்கணும். நான் ஒரு நாள் இந்த வேத பகுதியை வாசிக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். லூக்கா 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் எல்லா ஊழியத்திலையும் முடிக்கும்போது எல்லா கூட்டத்திலையும் இந்த வார்த்தையை சொல்லுவதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. பல வருஷமாக இதை பயன்படுத்துகிறேன், அது முழு இருதயத்தோடு நான் செய்கிறேன். ஏன்னா அது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். லூக்கா 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 7லேருந்து 10 வசனம் பாருங்களேன். 7 இது ஊழியக்காரங்களுக்குள்ள ஒரு வார்த்தை. நான் ஊழியக்காரில் எனக்கு ஆண்டவர் இதை வைத்து ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தார். அநேக வருஷத்துக்கு முன்னாலேயே அதை வைத்து நான் கற்றுக்கொண்டேன். என்ன சொல்றார் பாருங்க. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தையை மேய்த்து வயலிலிருந்து வரும் பொழுது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்லுவானோ? இயேசு சொல்கிறார். ஒரு எஜமான ஊழியக்காரனை பார்த்து, கடினமாக வேலை செய்துட்டு வந்திருக்கான், நீ ரொம்ப உழைச்சிருக்காப்பா, கடினமாக வேலை செய்ய, போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லுவானோ? இல்லை. அவர் என்ன சொல்கிறார்? இயேசு சொல்கிறாரு, நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனபானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. வேலைக்காரன் வேலை செய்யறதுக்காக நல்ல வயல் நிலத்தில் கடினமாக உழைச்சிட்டு வந்தோடனே இஜானோ அவனை கூட்டு கொண்டு உட்கார வச்சு, நீ உட்காரு, நீ எல்லாம் நல்ல வேலை செஞ்சுருக்க, நான் சாப்பாடு பரிமாறேன்னு சொல்லுவானோ? சொல்ல மாட்டான். இன்றைக்கி நம்ம அதானே எதிர்பார்க்குறோம். நான் கடினமாக ஊழியம் செய்துட்டு வந்தால் ஆண்டவர் என்னை அப்படியே கனப்படுத்தணும், என்னை பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறேனே இல்லை? ஆனால் இயேசு வேறு மாதிரி கற்றுக் கொடுக்குறாரு. நான் என்ன நினைக்கிறேன், நிறைய ஊழியம் செஞ்சுருக்கேன், ஆத்மாதயம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ இடைவிடாமல் ஊழியம் செய்கிறேன், ஆண்டவர் என்னை கனப்படுத்தி என்னை பெருமைப்படுத்தி பெருமையாக பேசி உயர்த்தணும்னு நான் எதிர்பார்க்குறேனே. அப்போ என் இருதயம் இயேசு மாதிரி இருக்குதா? இங்கே இயேசுவே கற்றுக் கொடுக்கிறார். அந்த வேலைக்காரனை கூட்டிக்கிட்டு வச்சு எஜமான் அவனுக்கு உபச்சாரம் பண்ணுவானா? செய்ய மாட்டான். 10வது வசனத்தில் முக்கியமான காரியம் சொல்ல, அந்தபடியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, ஒரு ஊழியத்தை செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்கிறோம் என்று சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்றுக் கொடுக்கிறார். இப்படி தான் நீங்கள் நடந்து கொள்ளணும். இது எனக்கு அநேக வருஷத்துக்கு முன்னால் இந்த வசனத்தை கொண்டு என்கிட்ட பேசினார், எனக்கு கற்றுக் கொடுத்தார். என் ஆரம்பத்தில் எனக்கு அது இருந்துச்சு. நம்ம ஊழியம் செய்தால் எல்லோரும் பெருமையாக பேசணும், எனக்கு கனப்படுத்த அந்த எண்ணெல்லாம் இருந்துச்சு எனக்கு. உண்மையில் நான் சொல்கிறேன்னா, ஊழியம் செஞ்சால் ஒரு பெருமை, ஒரு கனம், மற்றவங்களுடைய மதிக்கணும் அப்படிலாம் நினச்சேன் உண்மையில். அப்போ ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், இதுக்கு தான் நீ ஊழியம் செய்றியா? எல்லாரும் என்ன மதிக்கணும், கனப்படுத்தணும், உயர்த்தணும்னு சொல்லி நீ இன்னும் வேலைக்காரன் தான். ஆண்டவர் ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தார். கடமை செய்திருக்கிறேன், அது அவருடைய கிருபை. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், அப்பிரயோஜனமான அன்ப்ராஃபிட்டபிள் சர்வன்ட் ஆஃப் காட், என்னால் ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? கிருபையாக பயன்படுத்துகிறார், அவ்வளோதான். யோசித்து பாருங்கள், கிருபை. நம்ம என்ன ஊழியம் செய்தாலும் நம்முடைய திறமை, நம்முடைய முயற்சி, நம்முடைய பலன் இல்லை. கிருபை, கிருபை, கிருபை. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம்தான் நான் செய்திருக்கிறேன். அது என்னுடைய கடமை. எனக்காக ஜீவனை கொடுத்த என் நிஜமாக என் தகப்பனுக்கு நான் செய்யணும். அது என்னோட மேலே விழுந்த கடமை. அதில் பெருமை பாராட்ட என்ன இருக்கிறது? இல்லை, இயேசு அதை கற்றுக் கொடுக்கிறார். அதனால் தான் அவர் எந்த இடத்துலையும் பெருமையாக பேசுகிறத பார்க்கவே முடியாது. பாருங்கள், ஆண்டவர் சுகமாக்குறாரு. ஆண்டோடைய வல்லமை போய் சுகமாக்கிட்டு 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ நடுக்கத்தோடு சாட்சி சொல்ல, ஆண்டவர் சொல்ல, மகளே திடன்கொள்,
என் வல்லமை பார்த்தியா உன்னை குணமாக்கிட்டு அப்படி சொல்லலை. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆண்டவர் சொல்கிறார், உன் விசுவாச மகளே, நீ விசுவாசித்த உனக்கு இந்த அற்புதம் நடந்திருக்குது. ஏசு என்கிட்டருந்து வல்லமை பார்த்து என்னுடைய அபிஷேகம் என்ன வல்லம். இன்றைக்கி நம்ம பேசுகிறல்ல, என் அபிஷேகம் என்ன தெரியுமா, என் மேலே இருக்கிற அபிஷேகம் என்ன தெரியுமா, எவ்வளோ வல்லமை தெரியுமா, எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? வேண்டாம். அந்த வீண் பெருமைலாம் நமக்கு வேண்டாம். இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளணும். அவர் என்ன சொல்கிறார், உன்னுடைய விசுவாசம் தான் உனக்கு அற்புதம் கொண்டு வந்துச்சு மகளே, நீ சமாதானத்தோட போ. அதான் இயேசு. அந்த இருதயம் எனக்கு வேணுமே, அப்படிப்பட்ட ஒரு இருதயம் எனக்கு வேணுமே. இல்லை, ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி 120 நாட்டில் பார்க்குறாங்க. இவ்வளோ பேர் ஜெபிக்கிறாங்கன்னா ஏன் திரும்ப திரும்ப சொல்லணும்? பெருமைக்காக இல்லை. உங்களுடைய விசுவாசம் பலன். இவ்வளோ பேர் ஜெபிக்கிறாங்க, இவ்வளோ தேசத்துலேருந்து ஜெபிக்கிறாங்க. இது மனுஷனால் செய்ய முடியுமா? நான் அவங்கள எனக்கு தெரியுமா, அந்த நாட்டில் நான் போகாத நாட்டிலேருந்தெல்லாம் ஜெபிக்கிறாங்க, நாங்களும் ஜெபிக்கிறோன்னு காண்டாக்ட் பண்ண. அது எப்படி நடக்குது? நான் யோசித்து பார்த்தேன். இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி ஆரம்பித்து இது பரவி கொண்டிருந்த சமயம், ஆண்டவரே எப்படி இதெல்லாம், என்கிட்ட என்ன தகுதியை கண்டீர் ஆண்டவரே, எப்படி இதெல்லாம் இவ்வளோ அற்புதம் நடக்குது, இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்கிறீங்க, இவ்வளோ பேர் தொடப்படுறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, இவ்வளோ நாட்டில் பார்க்குறது எப்படி? அப்போ ஆண்டவர் என்கிட்ட என்ன தகுதியை கண்டீர்? நான் ஒரு நாள் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. அவர் சொன்னார், உன் தகுதியெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன் தகுதி என்னதுன்னு எனக்கு தெரியும், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தார். அதான் ஆண்டவர் சொன்ன பதில். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தார். இந்த ஊழியம் எது எப்படி நடக்குது? அவருடைய கிருபை. அவருடைய கண்களில் எனக்கு ஒரு கிருபை, இரக்கம் கிடைத்தது. தகுதியற்ற எனக்கு தேவன் பாராட்டின தயவு தான் இந்த கிருபை. இது என்னுடைய திறமையோ பலனோ இல்லை. நான் அதை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒரு நாள் அந்த சிந்தையை உள்ளத்தில் வந்துடக்கூடாது ஆண்டவரே என்று நான் ஜெபிக்கிறேன். அவருடைய கிருபை, அவ்வளோதான். நம்ம ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டு நம்முடைய கிருபை. நம்முடைய திறமை, நம்முடைய பக்தி, நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய பலன் ஒன்று கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் பெருமை பாராட்ட தகுதி உள்ளவர். அவர் அவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர், அவ்வளவு ஜெபம், அவ்வளோ தியாகம், அவளோடு நின்றவர். அவருக்கு தான் பெருமை பாராட்டுறதுக்கு தகுதியே இருக்குது. அவரே பெருமை பாராட்டுவதில்லை. நீ ஏன் என்ன நல்ல போதகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் இயேசு. ஓ விசுவாசம் உனக்கு ரட்சிப்பை கொண்டு வந்துச்சு, ஓ விசுவாசம் உனக்கு அற்புதத்தை கொண்டு வந்துச்சு அப்படி தான் சொல்கிறார். ஏன் வல்லமை அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லையே. இல்லை, நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த தாழ்மை நமக்கு ரொம்ப அவசியம். இயேசுவை போல தாழ்மை. அப்போ நம்ம ஒரு காரியம் செய்த ஆண்டவர் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். அது பேருக்கு நான் சொல்லுவதில்லை. சொல்லும்போது என் இருதயம் தேவனுக்கு முன்பாக அது காணப்படுகிறது, திறந்த ஒரு இருதயமாய் காணப்படுகிறது. நான் மேடையில் மாத்திரம் இல்லை, ரூமுக்கு போய் தெய்வ சமூகத்தில் நிற்கும் போதே, ஆண்டவரே இதுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல நான் தகுதி உள்ளவன் அல்ல, நீங்கள் என்னை பயன்படுத்துவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, ஒன்றே ஒன்று முடிய கிருபை கிருபை கிருபை, அவ்வளோதான். மக்கள் சொல்லுவாங்க என்ன வேணாலும். ஆண்டவர் எனக்கு ஒரு கற்றுக் கொடுத்தார் ஆரம்ப நாட்களில். அதாவது நான் உன்னை பயன்படுத்தும் போது ஒரு கூட்டம் மக்கள் புகழுவாங்க, இன்னொரு கூட்டம் மக்கள் பொறாமையினால் உன்னை இகழுவாங்க. நீ என்ன செய்தாலும் குற்றம் சொல்லுவாங்க, உனக்கு விரோதமாக பேசுவாங்க, எழுதுவாங்க, செய்வாங்க. ஆனால் ஒரு கூட்ட மக்கள் உன்னை புகழுவாங்க, அவங்க சுகமாக்கப்படுறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. ஆமாம் ஆண்டவர், இது அப்போ என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் சொன்னார், உன்னை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் இருதயத்துக்குள்ளே அது போயிடக்கூடாது. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும். புகழ தான் செய்வாங்க, ஏன்னா அவங்க அற்புதம் பெற்றாங்க, உடனே புகழுவாங்க. அது உன் இருதயத்துக்குள்ளே போயிடக்கூடாது. கவனம். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுரு. சரி, ஜனங்க இயேசு அற்புதம் செய்தார், அவங்க இயேசு நேரில் பார்க்க முடியல, இல்லை ஊழியக்காரனை பார்த்தோன்னே தெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அதை என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதில்லை. அவங்க அறியாமல் செய்கிற சொல்கிறாங்க, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, எனக்கு தானே என்னை பற்றி தெரியும், நான் இவ்வளோ குறைவுள்ளவன்னு எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாது. அவங்க பெரிய இவ்வளோ அற்புதம் நடந்துச்சு, அந்த அற்புதம் செய்த ஒரு இயேசு, அது எனக்கு தெரியும். அதனால தான்
ஆண்டவர்கிட்ட நான் போகும்போது அதெல்லாம் மனம் திறந்து பேசிடுவேன். கூடுமான வரைக்கும் ஜனங்களுக்கு அதை சொல்லி கொடுப்பது. ஆமாம், நீங்கள் வந்து யாராவது தொட்டு வணங்கினா நான் கட்டாயம் சொல்லிடுவேன், அப்படி கும்பிடக்கூடாது, ஊழியக்காரன் இல்லை, இது ஆண்டவருக்கு பிறகு நீங்கள் தானே, அது கூட சொல்லாருங்க. ஆண்டவருக்கு பிறகு நீங்கள் தானே, அது என்னது நீங்கள் தானே, இல்லை, நான் ஒரு வேலைக்காரன், ஆண்டவருடைய வேலைக்காரன். அதனால் உங்களுக்கு நான் வேலைக்காரன் போல் சேவை செய்யணும், அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன நினைக்கிறேன்னா, மினிஸ்டர் ஆஃப் காட், தேவனுடைய ஊழியக்காரன்னா எனக்கு என்ன அதுக்குன்னு ஒரு இது இருக்குது, அது இருக்குது, ஐ எம் சர்வன்ட் ஆஃப் காட் அப்படின்னு நினைக்கிறோம். சர்வன்ட் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? இன்னொரு வார்த்தை தமிழில் சொல்லுங்கள், வேலைக்காரன். யாருக்கு வேலைக்காரன்? நான் இயேசுக்கு தான் வேலைக்காரன், அவர் தான் எஜமான், அவருக்கு வேலைக்காரன். சரி, ஒரு வீட்டில் ஒரு எஜமான் இருக்கான்னு வைங்க, அவருக்கு வீட்டில் ஒரு வேலைக்காரன் கூப்பிட்டு நீ எனக்கு வேலை செய். சரி எஜமான், நீங்கள் எஜமான், நான் வேலைக்காரன். அந்த எஜமானுக்கு பிள்ளைகள் இருப்பாங்கல்ல, பிள்ளைகள், அவங்களுக்கு இவர் யார்? வேலைக்காரன் தானே. அப்போ என் பிள்ளைகளுக்கு நீ வேலை செய். எஜமானுக்கு மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கு நீ வேலைக்காரன் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் எஜமான், அவருக்கு நான் வேலைக்காரன், அவருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் இருக்காங்க, அவங்களுக்கு நான் வேலைக்காரன். இன்னொரு அர்த்தம் விளங்குதா அவங்களுக்கு? இதுதான் இயேசு கற்றுக் கொடுக்கிற தாழ்மை. இல்லை இல்லை, அவங்கெல்லாம் விசுவாசி, நான் ஊழியக்காரன். நான் யார் தெரியுமா? ஐ எம் ஏ பாஸ்டர், சீஃப் ஊழியக்காரர், ஐ எம் ஏ பிரசிடென்ட் ஆஃப் திஸ் மினிஸ்ட்ரி, ஐ எம் ஏ ஃபவுண்டர், பிரசிடென்ட், ஐ எம் எப்படி? நத்திங். கொஞ்சம் யோசித்து பார்த்தா நத்திங். இயேசு எவ்வளோ பெரிய தேவன், அவர் எவ்வளோ பெருமை பாராட்ட கூடியவர், அதுக்கு அவருக்கு தான் தகுதியாக இருக்குது. அவரே அதை சொல்லலையே. நமக்குள்ளேயே அது வருது. ஏன் வருது தெரியுமா? அது சாத்தான் உருவானதே பெருமையினால தான். தேவதூதன் சாத்தானா மாறினது எதனால்? பெருமையினால. அதை வச்சு தான் இன்றைக்கி ஊழியர்களை வீழ்த்துகிறான், விசுவாசிகளை வீழ்த்துகிறான், தேவ பிள்ளைகளை வீழ்த்துகிறான். என் ஆண்டவர் சொன்னார், எந்த பாவத்துக்கும் ஆண்டவர் நீ விபச்சாரம் செய்தால் கூட உங்களை எதிர்த்து நிற்க மாட்டார். ஆண்டவர் உணர்த்துவார், சரிப்படுத்துவார், அவ்வளோதான். ஆனால் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அது ஆவிக்குரிய பெருமையாக இருக்கலாம், உலக பெருமையாக இருக்கலாம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். தேவன் எதிர்த்து நின்னா நம்ம நிலைமை என்ன யோசித்து பாருங்க. முடிஞ்சது கதை. அவர் எதிர்த்து நின்னா யார் ஜெயிக்க முடியும் சொல்லுங்கள்? பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை, உண்மையான மனத்தாழ்மை, பேருக்காக புகழுக்காக தாழ்த்துவது அல்ல, உண்மையான இருதயத்தில் மனத்தாழ்மை. வெறும் உடையில் நடையில் காமிக்கிற தாழ்மை அல்ல, இருதயத்தில் அந்த தாழ்மை. இது இயேசுவிடத்தில் தான் கற்றுக்கொள்ள முடியும். இயேசு கற்றுக் கொடுத்தார். என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் அப்போ தான் நான் பெரிய நற்செய்தி கூட்டம்லாம் நடக்குது, ஜனங்க நிறைய கூட்டங்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு ஊழியக்காரர் அவர் வந்து பேசுவேன், பிரதர் நீங்கள் ஊழியத்தில் டாப்பில் வரேன்னு ஒன்று செய்யணும். என்னது அப்படின்னு கேட்டேன். அதாவது கூட்டம் ஆரம்பித்த பிறகு அந்த டைமுக்கு தான் மேடைக்கு வரணும், அப்படியே உட்காரணும், பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஓடிடணும். பிரசங்கம் பண்ணுறீங்க, ஜெபிக்கிறீங்க, முடித்த உடனே நீங்கள் அப்ஸ்காண்டட் ஆயிடணும், ஓடிடணும், யாரையும் பார்க்கக்கூடாது, ஓடிடணும். அவர் எனக்கு ஆலோசனை சொல்லி கொடுத்தார். என் ஆரம்ப காலம் அப்போ கூட்டம் வளர்ந்துக்கிட்டு வந்தவர் சொன்னார், அப்போ தான் நீங்கள் அப்படின்னார். அப்படியா? ஓ, இவங்கெல்லாம் பெரிய அனுபவம் உள்ள ஊழியக்காரங்க, பெரிய ஊழியக்காரங்க இப்படி அனுபவத்தில் சொல்கிறாங்களேன்னு நினச்சேன். நான் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிற பழக்கமா? ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் சொன்னார், அவன் சொன்னான் இவன் சொன்னான், நீ கற்றுக்கொள்ளாத, என்கிட்ட கற்றுக்க. நான் ஜனங்களை விட்டு விலகி ஓடலை, ஜனங்களோடு இருக்கிறவன் தான் ஊழியக்காரன். அவங்களுக்கு தானே நீ வேலைக்காரன், அவங்களுக்கு உதவி செய்ய தானே ஒன்றை வச்சுருக்கிறேன், அவங்கள ஆறுதல் படுத்த, அவங்களுக்கு என் வார்த்தையை சொல்ல, அவங்கள ஆசீர்வதிக்க தானே ஒன்றை வேலைக்காரனா வச்சுருக்கிறேன். நீ ஓடி போயிட்டேன்னா எல்லோரும் புகழ்வாங்களோ, அவரை பார்க்கவே முடியாதுப்பா, வேலைக்காரன் நீ. அதனால தான் 4 மாவட்டத்தில் கூட நான் சில சமயம் ஈவினிங்கில் வந்து அப்படியே ரவுண்ட் அடித்து ஆட்கள்லாம் கூப்பிட்டு விசாரிப்பேன், எந்த ஊர், எங்கேருந்து வந்திருக்கீங்க, பேசுவேன், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்பாங்க, எடுத்துக்கிடுங்க. அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை, அவங்கள சந்தோஷப்படுத்த தான் நான் வேலைக்காரனாக இருக்கிறேன். அதுதான் கர்த்தர் வச்சுருக்கிறாரு. சில சமயம் போய் ஊழிகிறது எதுக்குன்னா, அனாவசியமான பிரச்சனைகள் போய் ஜெபிக்கணும், அடுத்ததுக்கு ஆயத்தப்படணும், அவ்வளோதான். மற்றபடி ஜனங்களை விட்டு விலகி ஓட நான் விரும்புவதில்லை.
எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் மக்களுக்கு ஜெபிச்சிருப்போன்னு தான் நான் விரும்புவேன். சில சமயம் நான் கூட்டம் முடிச்சுட்டு நேராக ஏர்போர்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சில மீட்டிங் போடுறதுக்கு. அப்போது நான் உண்மையில் ஜனங்களாம் அப்படியே நிற்பாங்களா, என் மனசாட்சி என்னை வாதிக்க நான் துக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஐயோ ஆண்டவரே, ஒரு அரை மணி நேரம் கொடுத்து அந்த ஜனங்களுக்கு ஜெபிச்சுட்டு வந்திருப்பேன், அவங்க சந்தோஷமாக வீட்டுக்கு போயிருப்பாங்களே. நான் அதான் விரும்புகிறாரு. அது சிலர் நான் கூட்டம் நடத்துகிறவங்களே என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க, தள்ளி கார்கள் ஏறுங்க போனேன்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. அது எனக்கு வருத்தமாக இருக்கும். அந்த ஜனங்களுக்காக தானே என்ன வச்சுருக்காரு ஆண்டவர், ஒரு வேலைக்காரனாய் அவங்களுக்கு சேவை செய்ய. அதனால தான் நாங்கள் மீட்டிங்லாம் நடத்தும் போது அங்கே போய் அவங்களோட நின்று சர்வ் பண்ணுறது, வேலை செய்கிறது, அது ஒரு பெரிய சந்தோஷம். நீங்கள் அதை உண்மையாக அனுபவிச்சது தான் தெரியும். இயேசுக்கு அதனால தான் அவர் பாருங்கள், அவன் பந்தி வச்சு சீஷர்களுக்கு பரிமாறுகிறார். அதில் அவருக்கு சந்தோஷம் இல்லை. இயேசு கற்றுக் கொடுத்தாரல்ல, இல்லை ஐ எம் எ லீடர், நான் அப்படி இருப்பேன், எல்லாம் பரிமாறுங்க, நான் அப்படி தான் இருப்பேன், எனக்கு அது கொடுங்க எதுங்க, அப்படி இல்லை. மக்களோடு இணைந்து வாழ்வது, அதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவனிடத்தில் கற்றுக்கொள்ளணும். அந்த மனத்தாழ்மை எனக்கு தாங்க. இன்னும் நான் ஜெபிக்கிறேன், இன்னும் எனக்கு போதாது என்று தான் நான் உணர்கிறேன். அந்த தாழ்மை இன்னும் எனக்கு போதாது, இன்னும் என்ன தாழ்த்தணும், இன்னும் இப்படி நடக்கணும். அதனால தான் யார் பெருமையாக பேசினாலும் உள்ளத்துக்குள்ளே போகாது, யார் என்னை திட்டினாலும் உள்ளத்துக்குள்ளே போய் என்னை பாதிக்காது. இந்த காதில் வாங்கி இந்த காதில் போயிடும், அவ்வளோதான். புகழ்ந்தாலும் அப்படியா, அது அவங்க அறியாமையினால புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு போய்கொண்டே இருப்பேன் நான், அவ்வளோதான். ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தால் ஒருத்தர் பேசுகிறார், உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் மோகன் சிலாசஸ் வந்திருக்கிறார்னு. எனக்கு சிரிப்பு வந்துட்டு நான் மேடையில் சொல்லிட்டேன், அவங்க என் மேலே உள்ள அன்புனால சொல்கிறாங்க. நான் உலக புகழ் பெற்ற ஊழியக்காரனே கிடையாது. இந்தியாவிலே என்னை நிறைய பேருக்கு தெரியாது. உலகத்தில் பல நாடுகளுக்கு தெரிஞ்சிருந்தால் உலக புகழ் பெற்ற ஊழியக்காரன்னு சொல்லலாம். அப்படி எனக்கு தெரிஞ்சு நம்முடைய அன்பு சொல்கிற டிஜிஎஸ் தினகரன் தான். பல நாடுகள் அவங்களை தெரியும், பல பாஷைக்காரங்களுக்கு அவங்கள தெரியும், என்னெல்லாம் அப்படி தெரியாது. அதனால் என் மேலே உள்ள அன்பில் சொல்கிறார், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதான உண்மை. அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். எப்போ இருதயத்துக்குள்ளே அந்த பெருமையாக பேசுகிறதை ஏற்றுக்கொள்கிறோமோ உங்களுடைய உள்ளம் கரைப்பட ஆரம்பிச்சிடும், பெருமை ஆரம்பிச்சிடும். பிசாசு தந்திரமாக உள்ள நுழைவான், புகழ்ந்து பேசிய நம்ம உள்ளத்துக்குள்ளே நுழைவான். அதுதான் சாத்தானுடைய தந்திரம். இயேசு கிறிஸ்து அதுக்கு இடமே கொடுக்கல. அந்த மாதிரி தான் நாம் இயேசுவனிடத்தில் தாழ்மையை கற்றுக்கொண்டு, ஆண்டவர் உம்மை போல தாழ்மை எனக்கு தாங்க. அவர் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாருங்க, மண் தரையில் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாருங்க. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறாருங்க, தரையில் மண்ணில். நம்ம கார்பெட்டில் கூட முகங்குப்புற விழ நமக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குதே நம்முடைய மரியாதை, பெருமை. கார்பெட்டில் அவர் மண் தரையில் முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறாரே இல்லை. வனாந்தரத்தில் போய் அவர் ஜெபிச்சாருன்னா அங்கே போய் முழங்கால் போட்டு நின்று ஜெபிக்கிறாரே. இயேசுவனிடத்தில் கற்றுக்கொள்ளுவோம், வேறு யாரிடத்தில் இல்லை, இயேசுவனிடத்தில் கற்றுக்கொள்ளுவோம். எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா இயேசு பற்றி தியானிக்க. நீங்கள் சொல்கிறீங்களா, இருதயத்தில் கை வைங்க, இயேசுவை இந்த தாழ்மை எனக்கு வேணும், உங்கள் தாழ்மை எனக்கு தாங்க. எனக்குள்ள பண பெருமை இருக்குது, ஜாதி பெருமை இருக்குது, குடும்ப பெருமை இருக்குது, ஆவிக்குரிய பெருமை இருக்குது, பதவி பெருமை இருக்குது. ஆண்டவரே இந்த பெருமையெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த பெருமையெல்லாம் எடுத்து போடுங்க. நான் ஊழியக்காரன்ற பெருமை இருக்குது, என்கிட்ட நிறைய பேர் வர்றாங்கன்னு பெருமை இருக்குது, தீர்க்க தரிசனம் சொல்கிறேன்னு பெருமை இருக்குது, என் மூலமாக அற்புதம் நடக்கிறது அப்படின்னு பெருமை இருக்குது. வேண்டாம் ஆண்டவரே, அந்த பெருமையான சிந்தை கூட வேண்டாம் ஆண்டவரே. குடும்ப பெருமை, மற்றவர்கள் அற்பமாக நினைக்கிற பெருமை வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு மனத்தாழ்மை தாங்க இயேசுவே. உம்மை போல மனத்தாழ்மை எனக்கு தாங்க ஆண்டவரே. உம்மை போல மனத்தாழ்மை எனக்கு தாங்க. இருதயத்தில் எனக்கு தாழ்மை தாங்க. தாழ்மையின் ஆவியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. தாழ்மை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு தாழ்மையின் ஆவியை கொடுங்க. பெருமைக்கு இடம் கொடுக்காதபடி நான் தாழ்மையாய் ஊழியம் செய்ய வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாங்க. உங்களை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.